அல்லமா காரி தைஃப் சாஹிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகச்சிறந்த ஒரு ஆலிம். அவங்க ஒரு கிதாபில் எழுதுறாங்க, அவர்கள் ஹஜ்ஜுக்கு சென்ற நேரத்திலே ஒரு மனிதர் காபத்துல்லாவுடைய திரையை பிடித்து கதறி அழுது துவா செய்து கொண்டிருந்தார். நிறைய பேரை பார்ப்போம், அந்த முல்தசீம் என்று சொல்லக்கூடிய அந்த காபத்துல்லாவுடைய வாசலுக்கும் ஹஜ்ஜுல் அஸ்வதுக்கும் நடுவுல இடைப்பட்ட இடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க துவா கபூலாகிற இடம் சொல்றாங்க. அங்க நெஞ்சையும் வலது கண்ணத்தையும் காபத்துல்லாவோட ஒட்டி வச்சு கதறி அழுது கேட்பாங்க. அந்த மாதிரி எல்லாரும் அவங்க தேவையை கதறி கதறி அழுவாங்க. பின்னாடி யார் நிக்கிறா, முன்னாடி யார் நிக்கிறா, பக்கத்துல யார் நிக்கிறா, அதெல்லாம் கவலையப்பட மாட்டாங்க. அல்லாஹ்வுடைய வாசல் இருந்து அழுது கேட்கிறோம் சொல்லி கதறி கதறி அழுது கேட்பாங்க, தங்களோட தேவைகள் எல்லாம் கேட்பாங்க அல்லாஹ்ட்ட. காரி தைஃப் சாஹிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, எனக்கு பக்கத்துல ஒருத்தர் அழுது துவா கேட்டுக் கொண்டிருந்தார். அவர் கேட்ட ஒரே வார்த்தை திரும்ப 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 ஒரே வார்த்தை கேட்டுட்டு இருந்தார், ஏ அல்லாஹ் மேரா ஈமான் பச்சாவ், ஏ அல்லாஹ் மேரா ஈமான் பச்சாவ். ஒரு பாகிஸ்தான்காரர், யா அல்லாஹ் என்னுடைய ஈமானை காப்பாற்று, இதே திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருந்தார். தைஃப் சாஹிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, எனக்கு அவர் கேட்ட துவா ரொம்ப வித்தியாசமா தெரிஞ்சது, ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு. எல்லாரும் எல்லா தேவையும் கேட்பாங்க, யா அல்லாஹ் என்னுடைய ஈமான பாதுகாத்து, யா அல்லாஹ் எனக்கு கடைசி காலத்துல கலிமாவோட மோத்தக்கூடிய அல்லாஹ், எனக்கு சொர்க்கத்துக்கூடிய அல்லாஹ், உன்னோட திருப்திய கூடிய அல்லாஹ், இதெல்லாம் எல்லா துவாவிலும் கேட்பாங்க. ஆனா ஒரே வார்த்தை திரும்ப திரும்ப கேட்டுக் கொண்டிருந்தார், ஏ அல்லாஹ் மேரா ஈமான் பச்சாவ், ஏ அல்லாஹ் மேரா ஈமான் பச்சாவ். யா அல்லாஹ் என்னோட ஈமானை காப்பாற்று, என்னோட ஈமானை காப்பாற்று, என்னோட ஈமான பாதுகாத்துடு, இதையே கேட்டுக்கிட்டு இருந்தாரு. அப்போ அவங்க துவா செஞ்சு முடிச்ச உடனே அந்த மனிதர் துவா செஞ்சு முடிக்கிற வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்து காரி தைஃப் சாஹிப் ரஹ்மத்துல்லாஹி அவர்கிட்ட கேக்குறாங்க, அவர் எதிர்பார்த்து காத்திருந்து அவர்கிட்ட கேக்குறாங்க, இந்த வார்த்தை திரும்ப திரும்ப நீ சொல்லிக்கிட்டு இருந்தீங்களே என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி. ஒரே வார்த்தை, யா அல்லாஹ் என் ஈமானை காப்பாத்தி, அல்லாஹ் என்னோட ஈமானை காப்பாத்தி, அல்லாஹ் என்னோட ஈமானை காப்பாத்து, இதையே சொல்லிக்கிட்டு இருந்தீங்களே என்ன அர்த்தம், எதுக்காக இப்படி கேட்டீங்க? அவர் சொன்னாரு, என்னுடைய சகோதரர் ஒருத்தர் இருந்தாரு, ஹாஃபிதுல் குர்ஆன், குர்ஆனை மனனம் செய்த ஒரு ஹாஃபில். குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபிலுக்கு தர்ஜா என்ன? எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவருக்கு ஒரு ஒளிமயமான கிரீடத்தை அல்லாஹ் மறுமையில சூட்டுவான். அவர் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு பெரிய ஒரு செலிபிரிட்டியா ஆக்கி, ஒரு முக்கியமான விஐபியா ஆக்கி, மறுமையில இங்க உலகத்தில் நடக்கிற ஃபங்க்ஷன்ல இல்ல, உலகத்துல விருது கொடுக்கறதல்ல, அவார்டு கொடுக்கறதல்ல, சாதாரண விழாக்கள் அல்ல, சாதாரண மனிதர்கள் குழுமி இருக்கக்கூடிய விழாக்கள் விருது கொடுப்பதல்ல, மலக்குமார்கள் கூடி இருக்கக்கூடிய சபையில, அந்த இடத்துல மலக்குமார்கள் கூடியிருக்க இடத்துல, இதுவரை உலகத்திற்கு வந்த லட்சக்கணக்கான நபிமார்கள் கூடியிருக்கக்கூடிய அந்த சபையில, எத்தனையோ சிறந்த ஆயிரக்கணக்கான ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபாக்கள் குழுமி இருக்கும் அந்த சபையில, லட்சக்கணக்கான அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் இறைநேசர்கள் குழுமி இருக்கக்கூடிய அந்த சபையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹாஃபிதுல் குர்ஆனை கூப்பிட்டு அவருக்கு ஒரு கிரீடம் அணிவிப்பான். அந்த கிரீடம் எப்படி இருக்கும் என்றால், உலகத்தில் சூரியனுடைய வெளிச்சத்தை விட சந்திரனுடைய வெளிச்சத்தை விட பிரகாசமானதாக இருக்கும். சூரிய சந்திரனுடைய வெளிச்சத்தை விட பிரகாசமானதாக இருக்கும். அவருக்கு மட்டுமல்ல, அவருடைய பெற்றோரையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழைத்து அவருக்கும் கிரீடத்தை சூட்டுவான். எதற்காக? என்னுடைய குர்ஆனை நீ பைஹார்ட் பண்ணியிருக்கிற, என்னுடைய குர்ஆனை நீ உள்ளத்துல தாங்கி இருக்கிற, என்னுடைய குர்ஆனை நீ உள்ளத்துல மனனம் செஞ்சிருக்கிற, அதுக்காண்டி நான் செய்யற கௌரவம் இது இருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கௌரவப்படுத்துவானா. அது மட்டுமல்ல, அல்லாஹ் சொல்வானா, நீ ஓத ஆரம்பி, நீ உலகத்துல எப்படி அல்லாஹ் என்னோட குர்ஆனை எல்லோருக்கும் ஓதி காட்டி எல்லோருக்கும் ஈமானை தக்வாவை அதிகப்படுத்தி கொண்டிருந்தாயோ, அந்த மாதிரி இங்க ஓதி காட்டு. நீ ஓத ஓத, ஒவ்வொரு ஆயத்தா ஓத ஓத உன்னுடைய தரஜா உயர்ந்து கொண்டே செல்லும், உயர்ந்து கொண்டே செல்லும். அல்லாஹ் சொல்வானா, ஒரு ஆயத்து ஓதுனா ஒரு தரஜா, அடுத்த ஆயத்து ஓதுனா அடுத்த தரஜா, நீ ஓத ஓத உன்னுடைய தரஜா உயர்ந்து கொண்டே செல்லும். அப்படி ரப்பல் ஆலமீன் ஹாஃபிதுல் குர்ஆனை மறுமையில் கண்ணியப்படுத்துவதா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. சொல்றாரு, என்னுடைய சகோதரர் அப்படிப்பட்ட ஒரு ஹாஃபிதுல் குர்ஆனாக இருந்தார். எப்ப பார்த்தாலும் குர்ஆன் ஓதிட்டே இருப்பாரு, எப்ப பார்த்தாலும் குர்ஆன் ஓதிட்டே இருப்பாரு. எந்த கஷ்டம் இருந்தாலும் சரி உடனே குர்ஆன் எடுத்து ஓதுவாரு, எந்த நோய் இருந்தாலும் சரி உடனே குர்ஆன் எடுத்து ஓதுவாரு. அப்படி 24 மணி நேரம் குர்ஆனை ஓதிட்டனால எங்க கிராமத்துல அவருக்கு பேர் என்னன்னு சொன்னா, எங்க கிராமத்துல அவருக்கு பேர் என்ன சொன்னா குர்ஆன் பாவா அப்படின்னு சொல்லுவாங்க. அவரை இப்ப குர்ஆனே ஓதிட்டு இருந்தாலும் அவர் என்ன சொல்லுவாங்க, குர்ஆன் பாவான்னு சொல்லுவாங்க. அப்படி அந்த அளவுக்கு ஹாஃபிதுல் குர்ஆனாக இருந்து எப்ப பார்த்தாலும் குர்ஆன் ஓதிட்டு இருப்பாரு. அவருக்கு ஒரு நாள் நோய்வாய்ப்படுறாரு, படுக்கையில் இருக்கிறாரு. நோய்வாய்ப்பட்டு படுக்கையில் கிடக்கிற நேரத்துல கூட அவர் அல்லாஹ்வுடைய குர்ஆனை விடல, படுத்துக்கிட்டே பார்த்து குர்ஆன் ஓதிட்டே இருப்பாரு.
படுத்துக்கிட்டே குரான் ஓதிட்டே இருப்பாரு. குரானை திறந்தா மூடி அங்கங்க வைக்க மாட்டாரு. தூக்கம் வந்தா அப்படி நெஞ்சு மேலே திறந்து வச்சுட்டு அப்படியே தூக்கிடுவாரு. குரான் நெஞ்சு மேலே திறந்து வச்சுட்டு அப்படியே தூக்கிடுவாரு. முடிச்சா உடனே எடுத்து குரான் ஓதுவாரு. அப்படி எப்ப பார்த்தாலும் படுக்கையில் கூட சக்கராத்து நேரத்தில் கூட அவர் குரான் ஓதிக்கிட்டு இருந்தாரு. அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு கடுமையான வயிற்றுவலி வந்துருச்சு. வயிற்றுவலின்னா அந்த மரண தருவாயில் அவருக்கு அல்லாஹ் மௌத்தை வயிற்றுவலி மூலமா கொண்டு வந்திருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்தை அல்லாஹ் ஜுரத்தின் மூலமா காய்ச்சல் மூலமா கொண்டு வந்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணம் வந்து காய்ச்சல் மூலமா தான் வந்துச்சு. அந்த மாதிரி அவருக்கு அல்லாஹ் வயிற்றுவலி மூலமா கொண்டு வந்திருக்கிறான். கடுமையான வயிற்றுவலி, டாக்டர் வர்றாங்க, பாக்குறாங்க, மருந்து மாத்திரை சாப்பிடுறாங்க, ஒண்ணுமே குணமாகல. ஆனா குரான் ஓதிட்டே இருக்கிறாரு. குரான் ஓதி ஓதி ஊதிக்கிறாரு. குரான் ஓதி குணமாகல. அவர் சொல்றாரு, எனக்கு மாத்திரை மருந்து மேல நம்பிக்கை இல்ல, எனக்கு இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் குரான் மூலமாக எனக்கு ஷிஃபா கொடுப்பான், எனக்கு குரான் ஓதுனால ஷிஃபா கிடைக்கும் நம்பிக்கை இருக்குது எனக்கு. இதுவரையும் வாழ்க்கையில 70-75 வருஷம் வாழ்க்கையில நான் எந்த நோய் வந்தாலும் குரான் ஓதி ஷிஃபா எடுத்துக்கிட்டேன். ஏன்னா அல்லாஹ் குரான்ல சொல்றான், நுனஸ்ஸிலு மினல் குர்ஆனி மா ஹுவ ஷிஃபாஉ ரஹ்மத்துல் லில் முஃமினீன். மூமின்களுக்கு இந்த குரானை ஷிஃபாவாகவும் ரஹ்மத்தாகவும் இறக்கியிருக்கின்றோம். எல்லா நோய்களுக்கும் மேல ஷிஃபா இருக்கின்றது அல்லாஹ் சொல்றான். அதனால இதுவரைக்கும் நான் வந்து எல்லா நோய்க்குமே நான் குரான் வச்சு ஷிஃபா அடைஞ்சேன். இந்த நோயும் குரான் மூலமாக எனக்கு ஷிஃபா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. எத்தனையோ டாக்டர் வந்து பார்த்தாங்க, எத்தனையோ மருந்து பார்த்து சாப்பிட்டாங்க, குரானை ஒதுக்கிட்டே இருக்கிறாரு, ஆனாலும் ஷிஃபா கிடைக்கல. ஆனாலும் அவர் நோய்க்கு நிவாரணம் கிடைக்கல. ஒரு கட்டத்துல ரொம்ப வலி தாங்க முடியாம வலியில துடிச்சு போய் என்ன பண்ணாரு, கையில வச்சிருந்த குரானை, இது வேஸ்ட், இது வேஸ்ட், இவ்வளவு காலமா இதை நம்பினது பூரா வீணா போச்சு, என்னுடைய வலிக்கு வைத்த வலிக்கு இந்த குரானை ஓதி ஓதியும் எனக்கு ஷிஃபா கிடைக்கல, இது வேஸ்ட், இதை நம்பினது வேஸ்ட் என்று தூக்கி எறிந்த ஒரு சில வினாடிகளிலே அவருடைய உயிர் பிரிஞ்சிருச்சு. சொல்லி சொல்றாரு, என்னுடைய சகோதரருக்கு ஏற்பட்ட நிலைமை இது. அதனால்தான் அன்றிலிருந்து என்னுடைய கோரிக்கை அல்லாஹ்ட்ட கையேந்தும் பொழுதெல்லாம் நாம் கேட்கக்கூடிய ஒரே துவா, ஏ அல்லாஹ் மேரா ஈமான் பச்சாவோ, யா அல்லாஹ் என்னுடைய ஈமானை பாதுகாத்து, இந்த ஈமானை காப்பாற்று. சகோதரர்களே, எதற்காக சொல்கிறேன் என்றால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படிப்பட்ட நிலையில் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஒரு மனிதன் மரண தருவாயில் அவன் அல்லாஹ்வை நம்பாத நிலையில், அல்லாஹ்வை விசுவாசிக்காத நிலையில், அல்லாஹ் அவன் மீது திருப்தி கொண்ட நிலையிலும், அல்லாஹ் மீது அவன் திருப்தி கொண்ட நிலையிலும் அல்லாமல் அதிருப்தியான நிலையில் மரணித்து விடுவானேயானால் அவனை விட மிகப்பெரிய அபாக்கியவான், அவனை விட துரதிர்ஷ்டசாலி யாரும் கிடையாது. அல்லாஹ் அந்த நிலையை நம்ம எல்லோரும் பாதுகாப்பானா.